ஹாய் செல்லக்குட்டிகளா! அன்னைக்கு பள்ளியே பரபரப்பாக இருந்தது. அந்த ஆண்டின் மிக சிறந்த மாணவருக்கான விருது இன்று மாலை அறிவிக்கப்பட இருக்கிறது. இதற்காக கலை, இலக்கியம், விளையாட்டு, சமூக அக்கறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து இருந்தனர். ஒரு வாரமாக அனைவருக்கும் பல்வேறு பரிசோதனைகள் வைக்கப்பட்டன. இன்று இறுதி பரிசோதனை. போட்டியில் இருக்கும் மாணவர்களையெல்லாம் ஓர் அறையில் வைத்து கதவை பூட்டிவிட்டனர். ஒருவருக்கும் காரணம் புரியவில்லை. பூட்டிய அறைக்குள் என்ன பரிசோதனை? என்று மயில் வாத்தியிடம் கேட்டது. அக்கா, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? உன்னை மாதிரிதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று மைனாவை பார்த்தது வாத்து. அது பதில் சொல்லாமல் பாடிக்கொண்டிருந்தது. இந்த ஆந்தையை காணோமே, இதுவரை எல்லா பரிசோதனைகளிலும் அதிக மதிப்பெண் எடுத்துவிட்டு இறுதி பரிசோதனைக்கு வராமல் எங்கே போனதோ என்று சிட்டுக்குருவி கவலைப்பட்டு கொண்டது. இங்கேதான் இருக்கேன் தங்கை, கொஞ்சம் நன்றாக உற்றுப்பார். நாற்காலியும் நானும் ஒரே வண்ணமாக இருப்பதால் உனக்கு தெரியவில்லை என்று கண்களை உருட்டியது ஆந்தை. கண்ணை உருட்டாதே, எனக்கு கொஞ்சம் பயமாயிருக்கு என்று சிட்டுக்குருவி சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டது. எனக்கு தெரிந்து அழகிய மயில், வலிமையான கழுகு, இரவில் அலையும் ஆந்தை, புத்திசாலி வாத்து, இவர்களில் ஒருவருக்குத்தான் சிறந்த மாணவர் பட்டம் கிடைக்கப் போகிறது என்று புறா சொன்னவுடன் கிளி, குயில் போன்ற பறவைகள் சண்டைக்கு வந்தன. அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு எல்லோரும் அமைதியானார்கள். 2 கொக்குகள் சிறிய வண்டியை இழுத்து கொண்டு வந்தன. அதிலிருந்து உணவை எடுத்து ஒவ்வொருவருக்கும் தட்டு நிறைய வைத்தன. எல்லோரும் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கொக்குகள் மீண்டும் கதவை தாளிட்டன. ஆஹா, இன்று ராஜ விருந்து என்றபடி சிட்டுக்குருவி உணவை கொத்த ஆரம்பித்தது. இப்படி ஒரு உணவை இதுவரை சாப்பிட்டதில்லை என்றது கிளி. காகம் மட்டும் சாப்பிடாமல் ஜன்னல் அருகில் தட்டை தூக்கி கொண்டு சென்றது. ஜன்னல் திண்டில் அமர்ந்து கொண்டு, நண்பர்களே, எல்லோரும் இங்கே வாருங்கள், சுவையான உணவு கிடைத்திருக்கிறது, பகிர்ந்து உண்ணலாம் என்று அழைத்தது. அருகில் பறந்து கொண்டிருந்த காகங்கள் ஜன்னலை நோக்கி வந்தன. ஆளுக்கு கொஞ்சம் தங்கள் அலகில் கவ்வி கொண்டன. அருகில் அமர்ந்து சாப்பிட்ட ஆரம்பித்தன. சிறிது நேரத்தில் எல்லா பறவைகளும் சாப்பிட்டு முடித்தன. குருவி, கிளி, புறா போன்ற சிறு பறவைகள் கால் பகுதி உணவை மட்டுமே சாப்பிட்டிருந்தன. கழுகு போன்ற பெரிய பறவைகளாலும் முழு உணவையும் சாப்பிட முடியவில்லை. எல்லோர் தட்டிலும் உணவு மீதி இருந்தது. காகம் ஒவ்வொரு பறவை அருகிலும் சென்று, உங்கள் வயிறு நிறைந்து விட்டதா, வீணாகும் இந்த உணவை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டது. சக பறவைகள் ஏளன பார்வையுடன் உணவை எடுத்துக்கொள்ள சம்மதித்தன. ஆர்வத்தோடு தட்டுகளை எடுத்துக்கொண்டு ஜன்னல் அருகே வைத்தது காகம். வெளியே ஏராளமான காகங்கள் வந்துவிட்டன. அனைத்தும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தன. காலியான தட்டுகளை ஓர் ஓரமாக அடுக்கி வைத்தது காகம். அப்போது கதவு திறக்கப்பட்டது. உங்கள் அனைவரையும் தலைமை ஆசிரியர் மேடைக்கு வர சொன்னார் என்றது கொக்கு. போட்டியில் பங்கேற்க பறவைகள் மேடை நோக்கி சென்றன. காகம் வகுப்பறையை பார்த்தது. உணவுப் பொருட்கள் அறை முழுவதும் சிதறி கிடந்தன. வெளியில் இருந்த தன் நண்பர்களை அழைத்து சுத்தம் செய்ய சொன்னது. 2 நிமிடங்களில் அறை சுத்தமானது. பிறகு மேடை நோக்கி வேகமாக சென்றது காகம். இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டிருந்த? அறையை சுத்தம் செய்தேன். அதுக்குத்தான் நாங்க இருக்கோமே, சீக்கிரம் போ என்றது கொக்கு. காகம் மேடையில் ஏறி ஓரமாக நின்று கொண்டது. தலைமை ஆசிரியர் இருவாட்சி மேடைக்கு வந்தது. உங்களுக்கான பரிசோதனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. யார் சிறந்த மாணவர் என்று அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டது. யாராக இருக்கும் என்று மேடையில் உள்ளவர்கள் சொல்லலாம் என்று கேட்டது. சிலர் தாங்கள்தான் என்று தன்னம்பிக்கையோடு சொன்னார்கள். இன்னும் சிலர் மகிழ்ச்சியோடு மற்றவர்களை பரிந்துரைத்தனார்கள். உங்கள் எல்லோருக்கும் திறமை இருக்கிறது. ஒருவரின் திறமையை இன்னொருவருடன் ஒப்பிட முடியாது. அதனால் குணத்தை வைத்துதான் இப்பொழுது யார் சிறந்த மாணவர் என்பதை தேர்வு செய்திருக்கிறோம். அதுக்காக வைக்கப்பட்ட பரிசோதனையில் நீங்கள் யாருமே சொல்லாத ஒரு பெயர்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டின் மிக சிறந்த மாணவர் காகம். அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் கூட தான் மட்டுமே உண்ணாமல் தன் நண்பர்களை அழைத்து உணவை பகிர்ந்து கொண்டது. நீங்கள் அனைவரும் சாப்பிடாமல் வீணாக்கிய உணவை மற்றவர்களுக்கு கொடுத்தது. நீங்கள் சிந்திய உணவுப் பொருட்களை சுத்தம் செய்தது. நீங்களே சொல்லுங்கள், காகத்தை விட வேறு யாரை தேர்ந்தெடுக்க முடியும்? இந்த முடிவை அனைவருமே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இருவாட்சி சொன்னதும் கரகோஷம் அதிர்ந்தது. காகத்தின் தலையில் அழகான சிறிய கிரீடம் அணிவிக்கப்பட்டது.